Hi friends, நேத்து நாத்து புடங்கத பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நாத்து நடுறாங்க. கூலி ஆளுலாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு நான் 7 மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்துப்பேன். இன்னைக்கு நான் 5 மணிக்கே ஏப்பிட்டாங்க. 5 மணில இருந்து இந்த சமையலாண்டே சரி போச்சு எனக்கு. ஒரு 30 பேர் சமைக்கணும். சாப்பாடு செஞ்சிட்டேன். சாம்பார் ரசம் வச்சிட்டேன். வடை சுட்டுருக்கேன். இன்னும் அப்பளம் பொரிச்சிட்டு இந்த சாப்பாடுலாம் எடுத்துன்னு போகணும் கூலி ஆளுங்களுக்கு. 10 மணிக்கெல்லாம் அவங்க சாப்பாடு கொடுத்துடணும். ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப காலையிலேயே கூலி ஆளுலாம் வந்துட்டாங்க. அதனால் ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் வேலை. அதுக்கெல்லாம் அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம். வடை சுட்டுருக்கேன், எண்ணெய் காஞ்சிக்குது. வடை சுட்டால் சமையல் வேலை முடிஞ்சிடுது. அப்புறம் கொஞ்சம் தேவைக்கணும், அவ்வளோதான். சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் 7:30 மணிக்கு தாங்க எழுச்சிக்குவா. அசல் வேலையை செய்ய மாட்டான், நாங்கள் தான் வேலை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா சுறுசுறுப்பாக அவங்க வீடுன்றதுக்கெல்லாம் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துருக்கு. அதுவும் 5 மணிக்கு எழுந்துச்சு. நம்மள தான் மிரட்டிட்டே சுற்றுறாங்க போல இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சின்ன வயசுலேருந்து இங்கே நான் 8 மணி தான் எழுந்துப்பேன். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவில் செய்ய முடியல, அவங்க உடம்பு சரியில்லை. எப்போ தங்கச்சி தான் வருவா இந்த மாதிரி கழனி வேலைக்கெல்லாம். தங்கச்சி எக்ஸாம் இருக்கிறனால இந்த வாட்டி நாங்கள் வந்துருக்குறோம். தங்கச்சி வீட்டுக்கார தான் போன வருஷம்லாம் கூட வேலை செஞ்சா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவரே வேலை செய்கிறாரு. இங்கே வந்து எப்படி பேசுகிறாரு பாருங்களா. டவுன்லேயும் சிட்டிலையும் எல்லாம் இருக்குங்க. ஆனால் கிராமத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க, அதுதான் நிம்மதியான வாழ்க்கை. இவன் தான் எங்கள் மாமா, இவங்க எங்கள் அத்தை, 2 பேரும் வேலை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இந்த பெரியவர் பாருங்கள், இந்த வயசில் கூட இவங்க 2 பேருமே இந்த நாற்று பிடுங்குறாங்க. நம்மலாம் வந்து இந்த வயசில் நம்மளால் நடக்கவே முடியாது. இவங்க பாருங்கள் முட்டி போட்டு அந்த நாற்று பிடுங்குற வேலை பார்க்குறாங்க, இன்னும் இந்த வயசில் கூட. நடுநேர ஆரம்பிச்சிட்டாங்க, மும்முரமாக போயிட்டுருக்கு வேலை பாருங்கள். அவங்களுக்கு இந்த நாற்றை வந்து கரெக்டாக சப்ளை பண்ணிகிட்டே வரணும். அவங்க நடுற வேகத்தை பார்த்தீங்கன்னா டப்பு 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 டப்புன்னு தூக்கிட்டே வந்துடுறாங்க. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஆனால் என்னப்பா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைப்போம், அதுக்குள்ளே முடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஒரு பாட்டி எவ்வளோ வேகமாக நட்டுருக்காங்களோ. இவங்க வேலை செய்யும்போது கூட சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே வேலை செஞ்சிடறாங்க. இதுதான் எங்கள் மாமா, இவரும் நாற்று போட்டுருக்காரு பாருங்கள். ஆல்மோஸ்ட் பாதி காயின் முடிஞ்சிருச்சு, நட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கூலியாளங்களாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு நானும் வந்தேன். எங்கள் அத்தை வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இவன் தான் எங்கள் பையன் சுபாஷ், பாப்பா கேத்ரின், தங்கச்சி தாட்சாயினி, தங்கச்சி பாப்பா தக்ஷா குட்டி. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி, நான் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா சாப்பிட நானும் கிளம்பி வந்துட்டேன். சாப்பாடு ரசமா என்னதான் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் நம்ம உடம்பு வலிக்க கஷ்டப்படும் போது ஏற்படுற பசி தீர்த்துக்கும் போது சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது தனி சுகங்க, சொல்லவே முடியாது. ரசம் மட்டும் அந்த சாம்பார் நல்லா இல்லையா? சாப்பிட்டியா? எல்லாரும் சாப்பிட்டு கைனி கிளம்பிட்டோம். எங்கள் பாப்பா முன்னாடி வேறு நடந்து போகிறேன். பையன் பாருங்க நாற்றுல நல்லா விளாடுவான். இறங்கடா. எங்கள் பாப்பாவுக்கு எவ்வளோ சொன்னோம், ஆனால் நானும் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு பாருங்க நாற்றுல தானக்குள்ளே அடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கையிலேருந்து நாற்றுலாம் எடுத்துன்னு வந்து வேறப்பு மேலே வடி போட்டுன்னு இருந்தோம். நான், தங்கச்சி, பையன். இந்த நாற்று போடுற இடத்துல மட்டும் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தங்கச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற நடக்கிறதுக்கு. நாங்களும் நாற்று வடி போட்டிருந்தோம். தங்கச்சி வீட்டுக்கார நாற்றுல எடுத்துன்னு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கையில் போட்டுன்னு இருந்தான். இது எங்கள் அப்பா. நடுநற பொம்பளைங்க மத்தியில் புளியாரை வச்சுட்டு பூலாம் வச்சு நடு நட்டு கும்மி அடிச்சு பாட்டு பாடி சந்தோஷமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதாங்க கார்த்தி, நான் பெரிய மருமகன், இவர் சின்ன மருமகன். அதாவது இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் சூப்பராக செய்வார். நமக்கு அந்தளவுக்கு கையால் ஆகாது, நமக்கு தெரியாது. ஆனால் இவன் சூப்பராக செய்வான். அதாவது ஒரு புள்ள மாதிரி இருந்து எல்லா வேலையும் கெட்டு இருந்து செய்வான். எங்கள் பொண்ணு பாருங்கள் தூரத்தில் நடந்து போயிட்டுருக்கான். இதை பாருங்கள் எல்லாருமா சேர்ந்து நாற்று பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த 2 பெரியவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் சேர்ந்து நாற்று நட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் சுபாஷ் நாற்று நடுறதும் பார்க்கலாம், அதே மாதிரி மீனா நாற்று நடுறதும் நீங்கள் பார்க்கலாம்.
பாருங்கள் 2 பேரும் ப்ரொஃபஷனல் நாற்று நடுறவங்க மாதிரி நட்டுருக்காங்க. சுபாஷ் கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நட்டுருக்கானோ. இதில் கேத்ரினும் வந்து ஜாயின் பண்ணிட்டான். பாருங்க ஒரு நாற்று ரொம்ப நேரமாக நட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, நானும் செய்வேன்டான்னு இறங்கி செஞ்சுட்டு இருக்காரு இவரும். சேட்டு நடு தெரியுமா? காட்டு நன்றா. இன்னைக்கு சூப்புக்கு ரெடி. கறிக்காது கைக்காது பால் பொடிக்கலாம் அவ்வளோ இதுவாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இன்னும் 1/4 பாகம் தான் இருக்குது. உடம்பெல்லாம் ரொம்ப சகதி ஆயிடுச்சு. அங்கே தூரத்தில் பம்பு செட்டில் தண்ணி போயின்னு இருக்குது. அங்கே குளிக்கலான்னு கிளம்பிங்கிறோம். இங்கே போய் நின்றுச்சு. இப்போ அவ்வளோ தூரம் போனோம். இரு ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுலேருந்து வேலை ரொம்ப அதிகம். எப்பவும் கைனி வேலை செய்யவே மாட்டேன். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறேன். இங்கே வந்து சின்ன வயசில் குளிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். 13 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த கிணறுலாம் அப்போ சுத்தமாக இருக்கும். குடிக்க தண்ணியெல்லாம் வந்து இதில் தான் எடுத்துன்னு போவோம். இப்போ படியெல்லாம் பாருங்கள், கவுர்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. தண்ணியே நல்லா இல்லை. அப்போல்லாம் இங்கே தான் குடிக்க தண்ணி எங்களுக்கு. அது மேலே ஃபுல்லாக பாசு கட்டுக்கு தண்ணி நல்லா க்ளீனாக தான் இருக்குது உள்ள. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்காது. செங்கல்லாம் புதுசாக இருந்தது. அப்போல்லாம் இவ்வளோ தூரம் வந்து தண்ணி எடுத்துன்னு போவோம் குடிக்கிறதுக்கு. குழாயில் உப்பு தண்ணி தான் வரும். இப்போது நல்ல தண்ணி பக்கத்து ஊர்லேருந்து பைப்பு வச்சு குடிக்கிற தண்ணி வருது. என்னப்பா பண்ணுற? இதுக்கு பேர் தான் மட் பாத். அதாவது எல்லாம் இறக்கப்பட்டவங்க பெரிய பெரிய ஆளுங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு சேர்த்து பூசிட்டு பீச்சில் படுத்துட்டு இருப்பாங்க மல்லாக்கா. என்னப்பா இதுன்னு கேட்டால் மட் பாத்தா. மட் பாத்துன்னா என்னடான்னா இந்த செகதி இருக்குல்ல, சேரு, அதாங்க களிமண். சேருன்றதை விட களிமண். களிமண் வந்து உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு அப்படியே வெயிலில் கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா இதில் இருக்கிற மினரல்ஸ் வந்து நம்ம பாடிக்கு, அதாவது ஸ்கின்க்கு வந்து நல்லது பண்ணுவோம். இதை தான் வந்து பெரிய பெரிய இருக்கப்பட்டவங்கெல்லாம் போய் வெளிநாட்டுக்கு போய் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் போத்தே இல்லைங்க. இதுதான் வயல்லே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. போனோமா பிறந்தமா ஏந்தோமா நம்ம பாட்டுக்கு குளிச்சோமான்னா மட் பாத் முடிஞ்சிருச்சு. என்ன இருக்குது? மூஞ்சி போடுவேன், தலைக்கு போடுவேன். தம்பி நீ குளிக்கிறியா? மட் பாத் வாடா. என்னம்மா அவனுக்கும் மட் பாத் பண்ண உண்மையா மட் பாத் நல்லதாப்பா? இது வந்து முதல்வன் படத்தில் இவர் பண்ணியிருப்பார் மட் பாத். யார்? அர்ஜுன் பண்ணியிருப்பார் மட் பாத். அது பண்ணியிருக்க மாட்டார், பண்ண வச்சுருப்பாங்க மட் பாத்து. இது நம்மளாக பண்ணுறோம். ஜனங்க அவங்களாம் தேடி போய் மட் பாத் பண்ணுறாங்க. இப்போல்லாம் அதை தள்ளி விட்டாங்க. பட் இப்போ இவங்க தான் போய் உயிராங்க. அது பேர் தான் மட் பாத். களிமண்ணில் நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கான். அப்போல்லாம் களிமண் தான் தலை குளிப்பாங்க. இப்போ நிறைய ஏகப்பட்ட ஷாம்பு கீம்புன்னு போட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, தலைமுடி உதிர்வு அது இதுன்னு பல பிரச்சனைங்க வருது இல்லையா? அதுலேருந்தெல்லாம் தடுக்கணும்னா பக்கத்தில் எதனா வயலில் இருந்தால் போய் உயிர்ந்துருங்க. வயலுங்க கிணத்துல இல்லை, அப்போ போக முடியாது.
சொல்கிறா ஜிங்கு. ஃபைனலாக எல்லாருமா பம்பு செட்டில் குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹாப்பியாக போய் ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு போய் படுக்கும்போது உண்மையாக அந்த ரெஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. மீண்டும் அடுத்த சந்திப்பேங்க. இச்சுக்கு போடுறா புள்ளி.